ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி கோவாவை வச்சு குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் அன்ஸ்வீட்டன்ட் கோவா எடுத்திருக்கேன். அதை இப்படி கையிலையே சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம கையை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கொண்டு வரணும். நல்லா ஸ்மூத்தாக கட்டி இல்லாத கொண்டு வரணும். இப்போ நான் இதில் 50 கிராம் பன்னீர் சேர்க்குறேன். அதையும் இந்த மாதிரி கையிலேயே சின்ன சின்னதாக பிச்சு தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இது வேண்டான்னா நீங்கள் கிரேட்டரில் கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பன்னீரையும் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த கோவாவையும் பன்னீரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, இருந்தால் கையிலேயே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். இதில் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்ணெய் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பைண்டிங்காக நான் இங்கே மைதா மாவு சேர்க்குறேன். 5 ஸ்பூன் மைதா எனக்கு இதுக்கு தேவைப்பட்டுச்சு. நான் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். மெஷரிங் ஸ்பூன் எதுவும் இல்லை. 5 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி ஒரு சாஃப்ட் பால் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு பண்ணிடலாம். சர்க்கரை பாகுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ஜாமுன்லாம் ஜீராவில் நல்லா ஊறும். 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு கம்பி பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை. நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாக வரும், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாக வருது. தொட்டு பார்த்தா இந்த மாதிரி கையில் ஷைனிங்காக ஒரு லேயர் வரும். இதில் நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் இதில் குங்குமப்பூ, ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல பெரிய பபிள்ஸ் வருது. அதே மாதிரி தொட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி ஷைனிங்காக தெரியுதுல்ல, இது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் வைக்கிறேன். ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது, அப்புறம் உள்ளே வேகாது. அதே மாதிரி நம்ம சேர்த்த மைதா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பால் இப்படி பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா அது பிரிஞ்சு போயிடும். அப்படி உங்களுக்கு பிரியுதுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு திரும்ப போட்டு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயிலிருந்து எடுத்த ஜாமுனை உடனே ஜீராவில் போட்டுடாதீங்க. 1 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா ஜீராவில் போடுங்க, இல்லாட்டா உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி மற்ற ஜாமுன்களை நான் பொரிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஜீராவில் நல்லா சோக் ஆகிட்டுருக்கு பொரிச்ச ஜாமுன்லாம். அதே மாதிரி இந்த பக்கம் பாக்கி குலாப் ஜாமுனை போட்டு எடுத்துட்ருக்கேன். இப்போது எல்லா ஜாமுனையும் பொரிச்சிட்டேன். நான் இப்போ ஒரு கண்ணாடி பவுலுக்கு இதை மாற்றிடுறேன். நான் வீடியோக்காக இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சோக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதிலே வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதுக்கு நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் எதுவும் நம்ம வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜீராவில் ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும், அப்போ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இதை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.